பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் பகுதியில் 2500 குடும்பங்கள் தண்ணீரில் கடந்த 3 நாட்களாக தத்தளித்து வருகின்றனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அடுத்துள்ள இந்திரா நகர், காந்தி நகர், பாண்டியன் நகர் மற்றும் கட்டபொம்மன் நகர் பகுதியில் வசிக்கும் சுமார் 2500 குடும்பங்கள் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக மழைநீரில் தத்தளித்து வருகின்றன. இப்பகுதியில் கலைக்கல்லூரி, மாணவர் தங்கும் விடுதி அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சியில் உள்ள ஏமப்பூர் ஏரி நிரம்பி மதகு இல்லாததால் ஏரியின் கரை உடைந்து ஏரி நீர் கரியப்பா நகரில் உள்ள காளியம்மன் கோவில் தெருவில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்துள்ளது. இதனால் விஷ ஜந்துக்கள் வீட்டில் நுழைந்துவிடும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளனர். 2 நாட்களாகியும் தண்ணீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து ஏரிக்கு மதகை கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரி மதகு கட்டப்படாவிட்டால் ஏரியின் கரை உடைந்து ஏரியில் உள்ள அனைத்து நீரும் குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் சூழ்நிலை உருவாகும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். கிராமத்தில் ஏரி நம்பி மது இல்லாதனால தண்ணீர்லாம் வீதியில் வருது, ரோடுலாம் நம்பி வீட்டுக்குள்ளாரெலாம் தண்ணி பூந்துடுது. குழந்தைங்க இருக்கிறதுனால ரொம்ப பாதிப்பாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு காய்ச்சல், சளி இதெல்லாம் வருது. வீட்டுக்குள்ளார தண்ணி இருக்கிறதுனால பாம்பு, பல்லி, பூராலாம் வருது. கொஞ்சம் மது பார்த்து கட்டி விடுங்க. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணியிலே நடக்கிற மாதிரி இருக்குது. வண்டி வாகனம்லாம் வர்றதுனால வீட்டுக்குள்ளே தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களாம் வெளியே வர முடியல. தண்ணி ரொம்பமாக நம்பி போகுது. எங்களால் முடியல, இருக்க முடியலங்க. ரொம்பமாக இருக்குது. பூச்சி, பாம்பு, பூச்சியெல்லாம் வருது. இதில் நடை உடையா நிறைய வண்டி வருதுனால வீட்டுக்கெல்லாம் தண்ணி வருது. படுக்க முடியலைங்க. ராத்திரியில் தூங்க கூட முடியல. குளிர் ஜுரம் வருது. இந்தமாரி இப்போ ஏரி அப்படியே அழகாக இருக்குதுங்க. ஒன்றுமே இல்லைங்க. கட்டுமானமே இல்லாமல் ஆள் இருந்தது. அதனால் தண்ணி நிற்குதுங்க. தேங்கி நிற்கிது. எங்களால் இருக்க முடியல. நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.